வணக்கம், இது உங்கள் 360 தமிழ் டிப்ஸ். இந்த வீடியோவில் இரும்பு சத்தும் கால்சிய சத்தும் அதிகம் இருக்கிற முதல் 7 காய்கறிகளை பற்றி பார்க்க போகிறோம். பீட்ரூட்டில் கால்சியம், இரும்புச்சத்து, புரதம், சோடியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்பர், ஜிங்க், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிகம் உள்ளன. பீன்ஸில் கால்சியம் சத்து நிறைந்துள்ளது. மேலும் இரும்பு, மக்னீசியம், மக்னீசு போன்ற பொட்டாசியம் நார்ச்சத்துக்களும் நிறைந்துள்ளது. அவரைக்காய் இரத்தத்தில் இருக்கும் ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்து உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை கொடுக்கிறது. அவரைக்காயில் கால்சியம் சத்து அதிகமாக இருப்பதால் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை அவரைக்காய் சாப்பிட்டு வந்தால் பற்கள் மற்றும் எலும்புகள் உறுதியாகும். வெண்டைக்காயில் கால்சியம் சத்து அதிகம் உள்ளது. மேலும் இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், மக்னீசு, செலீனியம், துத்தநாகம், பொட்டாசியம் ஆகியவை உள்ளது. மேலும் வெண்டைக்காயில் உள்ள பெக்டின் இரத்தத்தில் கொலஸ்ட்ராலின் அளவினை குறைக்கிறது. தேங்காயில் இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் சத்தும் அதிகம் உள்ளது. தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு எலும்புருக்கி நோய் போன்றவை ஏற்படாமல் தடுக்கிறது. புரோக்கோலியில் கால்சியம் சத்து அதிகம் உள்ளதால் பல் மற்றும் எலும்பினை வலுவாக்குவதாகவும் பல் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இருக்கின்றது. புரோக்கோலி இரும்பு சத்து அதிகம் கொண்ட மற்றொரு காய்கறியாகும். உணவில் அதிகளவு கீரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். கீரைகளில் ஏராளமான சத்துக்கள் உள்ளன. குறிப்பாக கீரைகளில் இரும்பு சத்து, கால்சியம் அதிக அளவில் உள்ளது. பெரும்பாலான கீரை வகைகளில் கால்சியம் உண்டு. பசலைக்கீரையில் சற்று கூடுதலாக இருக்கும். இது போன்ற பயனுள்ள தகவல்கள் அறிய சப்ஸ்கிரைப் 360 தமிழ் டிப்ஸ்.